என்னதான் பல ஆஷஸ் சீரிஸ் கோட்டடா இருந்தாலும் 2019 ஆஷஸ் சீரிஸ்க்கு ஒரு தனி கெத்தே இருக்குங்க. ஒரு சைடு ஃபுல்லா என்னதான் ஸ்மித் லபுஷன் சம்பவமா இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸோட அந்த 3வது மேட்ச் நான் மறக்கவே முடியாதுங்க. செகண்ட் மேட்ச்ல ஸ்மித் தலையில ஆர்ச்சர் பவுன்சர் இறக்க, தேர்ட் மேட்ச் அவனால ஆட முடியல. ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ண வார்னர் லபுஷன் மட்டும்தான் பேட்டிங்கே பண்ணாங்க. ஒழுங்கு 179க்கு இவங்க ஆல் அவுட் ஆக அவ்வளவுதான்டா மேட்ச் முடிஞ்சிடும், இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சா இங்கிலாந்து 67க்கே பொட்டலம் பண்றாங்க. திருப்பி பேட்டிங் பண்ண வந்த ஆஸ்திரேலியா எப்பயும் போலதான் டாப் ஆர்டர் திருப்பி சொதப்புறானுங்க. அந்த சீரீஸ்ல லபுஷன் மட்டும் நின்று ஆடுறாப்ல. அவர் கூட சேர்ந்து மிடில் ஆர்டரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட். இங்கிலாந்து 359 ரன் அடிச்சு இங்கிலாந்துக்கு ஒரு சைடு டாப் ஆர்டர் சொதப்ப, ஜோ ரூட் டென்லியும் ஒரு சென்சிபிளான 2 பேரும் 50 அடிச்சு அவுட் ஆக எல்லாருமே அடுத்த எண்ட்ல மாட நிக்கிற விழுறாங்க. ஸ்டோக்ஸ் மட்டும் நிக்கிறாப்ல. 286க்கு 9 விக்கெட் போயிருச்சு. அவ்வளவுதான்டா மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா ஸ்டோக்ஸுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியல, வெறி கொண்ட வாங்கி ஆடினா. பல ரன் அவுட்ஸையும் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்டோக்ஸோட அடி தடால் அடி 135 அடிச்சது மட்டும் இல்லாம மேட்சையும் முடிச்சிட்டா.